அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 31வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 31வது வசனம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் பேசி வேவுகாரரை சமாதானத்துடனே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். அல்லேலூயா. இதுல விசுவாசத்தை குறித்து, தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை குறித்து ஒரு சில வாரங்களாக அவங்களோடு கூட நான் பேசி வருகிறேன். போன தடவை உங்களுக்கு நான் பேசினது ஏற்றுக்கொண்டு, அல்லேலூயா, இந்த வார்த்தையை பேசினேன். அதுக்கு முன்னாடி சமாதானத்துடனே என்று அதை எடுத்து உங்களுக்கு காண்பித்தேன். போன தடவை உங்களோடு கூட நான் பேசினது ஏற்றுக்கொண்டு, அல்லேலூயா, அவரை தேவன் என்று, சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன் என்று அவள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு. அது சாதாரணமான காரியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெண்ணை இன்னைக்கு பார்க்க போகிறோம். போன தடவை காண்பித்தேன், அவரை தேவன் என்று ஏற்றுக்கொண்டு அவரை எவ்வளவாய் அவள் அன்பு கூர்ந்தாள், எவ்வளவாய் அவரை ஆராதித்தாள் என்பதை எடுத்து காமிச்சேன். பாருங்க, அவர் அந்த பாவியான ஸ்திரியை மன்னிக்கிறார், நம்மை மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை அப்படிதான் மன்னித்திருக்கிறார். அந்த மன்னிப்பையும் மன்னிப்பினுடைய ஆழம், அல்லேலூயா, மன்னிப்பினுடைய ஆழத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முக்கியமா. ஏன்னா நமக்கு மன்னிப்பு தேவை, கர்த்தருடைய கிருபை நமக்கு தேவை. அந்த மன்னிப்பினுடைய ஆழம் எப்படி புரிஞ்சுது? எல்லாரும் கல் எடுத்துட்டு வந்து நிற்கிறாங்க, எல்லாரும் கல்லெறிய நிற்கிறாங்க, சிறியோர் முதல் பெரியோர் வரை கல்லெறிய நிற்கிறாங்க. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், உங்களின் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன். எல்லாரும் கல்லை கீழே போட்டுட்டு போயிட்டான். அல்லேலூயா. அதை நீங்கள் போயிட்டு யாருக்கிட்டையாவது நீ செய்கிறது தப்புன்னா ஒத்துக்குவாங்களா? அல்லேலூயா. ஒத்துக்க மாட்டாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருக்கிற வல்லமை. நம்ம கிட்ட குற்றம் இருக்குன்னு நம்ம சொன்ன நம்ம ஒத்துக்கிறது இல்லை அவ்வளோ லேசா. ஏன் ஒத்துக்கிட்டாங்க? ஏன் கல்லை கீழே போட்டாங்க? ஏன் நிற்க முடியல அவங்களால? கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவராய், தேவனோடு கூட மிகப்பெரிய ஒரு உறவும் ஐக்கியமும் அவரோடு கூட இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. அல்லேலூயா. அதிகாலையில் இருட்டோடு எழுந்து அவர் என்ன பண்றாரு? பிதாவோடு கூட பேசுவார். அல்லேலூயா. அது எதுக்குன்னா அவரிடத்திலிருந்து அவருடைய பிரசன்னமும் அவருடைய சமூகமும் பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அதுக்கு தான் போனதோட சொன்னேன், இந்த மாதிரி கூடி ஆராதனை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே போல் வீட்லேயும் தினந்தோறும் ஜெபித்து ஒரு சின்ன ஆராதனை நீங்கள் பண்ணும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்று சொன்னேன். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான வல்லமை அவருக்குள்ளே இருந்து அவர் அப்படி சொல்லும் பொழுதுதான் அந்த கல் அவங்களால கீழே போட முடிஞ்சது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த மன்னிப்பு, அவளுடைய பாவம் அவளுக்கு தெரியுது. தன்னுடைய பாவத்தை அவன் மறைக்கல, கையும் களவுமா மாட்டிக்கிட்டா. ரெண்டாவது, அவர் மன்னித்த மன்னிப்பினுடைய ஆழம், அல்லேலூயா, மன்னிப்பினுடைய ஆழத்தை, தேவனுடைய அன்பினுடைய ஆழத்தை நீங்கள் அகலமும் நீளமும் உயரமும் இன்னதென்று அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. நாம் எல்லோரும் பாவிகள் தான், யாருமே பாவம் இல்லாமல் இல்லை. நான் ஒரு தடவை அது அடுத்த தடவை விளக்கமாக உங்களுக்கு சொல்றேன். அதை உணர்ந்த பொழுதுதான் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. சீமோன், குஷ்டரோகியா இருந்த சீமோன் சாப்பாடு போட கூப்பிட்டுருக்கிறான். அவன்
இவர் அதிசயங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். ஆகவே அவரோடு கூட எனக்கு சகவாசம் உண்டு, பழக்கம் உண்டு என்று காண்பிக்கிறதுக்காக சாப்பாடு கொடுக்குறான். ஆனால் மன்னிப்பினுடைய ஆழத்தை புரிந்து நான் எப்பேற்பட்ட பாவி, என்னுடைய பாவத்தினுடைய ஆழம் என்ன, அவருடைய மன்னிப்பினுடைய ஆழம் என்ன என்பதை புரிந்து கொண்ட அந்த பெண் அவ்விதமாய் ஆராதனை செய்கிறாள். ஹல்லேலூயா. மகிமையான தலைமுடியினால் அவருடைய பாதத்தை தன் கண்ணீரால் நனைத்து துடைக்கிறாள், பாதத்தை முத்தம் செய்கிறாள். ஹல்லேலூயா. நாம கூட அந்த வெண்கல பாதங்களை உடையவர். அவருடைய பாதங்கள் இப்போ ஆணி கடாவப்பட்ட பாதங்களாக இருக்கிறது. அந்த பாதங்களை நாம் முத்தம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அன்பு செலுத்துகிற வாழ்க்கையாய், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்று சொல்லுகிற அந்த தேவனிடத்தில் அன்பு கூறுகிற வாழ்க்கையாய் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த செம்பாதங்களிலே நம்முடைய முகத்தை புதைக்க வேண்டும். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லி ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருடைய பாதத்தை முத்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோசுவா சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று. பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அல்லேலூயா. நான் விசுவாசித்திருக்கிறவர், நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து அப்படிப்பட்ட ஒரு முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, ஒரு முழு பலத்தோடு, ஒரு முழு சிந்தையோடு நாம் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு இன்னொரு பகுதியை பார்ப்போம். பாவம் இல்லையா? பாவம் தான் எல்லாத்துக்குமே காரணம். அந்த பாவம் என்ன நடக்குது? அந்த பாவம் என்ன பண்ணுது? மனிதன் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, மனிதனை பாவம் சீரழிக்கிறது. அல்லேலூயா. சீரழிக்கிறது, சிந்தனையை சீரழிக்கிறது. அது சிந்தனை சீரழிவு. மனம் பாவம் மனுஷனை சீரழிக்கிறது. முக்கியமா அவருடைய சிந்தனைகளை தாறுமாறாக்குகிறது. அல்லேலூயா. தாறுமாறாக்குகிறது. நீங்க கூட கேள்விப்பட்டிருக்கீங்க, கண்டதே காட்சி கொண்டதே கோலம். எப்படி வேணா வாழலாம், என்ன வேணா நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறோம். ஆனால் தேவன், நம்முடைய தேவன் யாரு? பரிசுத்தராய் இருக்கிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். கர்த்தாவே, பரிசுத்தமானது உம்முடைய ஆலயத்தின் நித்திய நாளாய் அலங்காரமாய் இருக்கிறதா. உமது சாட்சிகள், சங்கீதக்காரன் சொல்கிறார், நம்முடைய சாட்சிகள் உண்மை உள்ளவர்கள். கர்த்தாவே, பரிசுத்தமானது உம்முடைய ஆலயத்தின் நித்திய அலங்காரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. என்ன அலங்காரமா இருக்கிறதா? நித்திய நாளாய் அலங்காரமா இருக்கிறதா. அங்க பரிசுத்தம் ஒரு நாள் குலைச்சல் இல்லை, அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அப்போ பாவம் வாழ்க்கையை தாறுமாறாக்குகிறது, சிந்தையை சீரழிக்கிறது, மனம் தாறுமாறாகிறது. இது இப்படிப்பட்ட பாவம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனம் எப்படி சொல்லி இருக்கிறது பாருங்க. 1 தீமோத்தேயு 6:5. கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும், போதும். கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும். உலகத்தில் பாவம் மனிதனை கெட்ட சிந்தை உள்ளவர்களாகவும் சத்தியம் இல்லாதவர்களாகவும் அது மாற்றி இருக்கிறது. ரோமர் 4:18 எடுங்க. ரோமர் 4:18.
இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு 18 4:18 தானே? இல்லம்மா, அது இல்லம்மா. அதாவது அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்கள் கண்களுக்கு முன்பாக, அது இது மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், மாற்றி சொல்லிட்டேன். நான் வசனத்தை அதிகாரத்தை மாற்றி சொல்லிட்டேன், தவறாக சொல்லிட்டேன். அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. இந்த சத்தியம் இல்லாதவர்களும் கெட்ட சிந்தை உள்ளவர்களுக்கும் தெய்வ பயம் இல்லை. அல்லேலூயா. தெய்வ பயம் இல்லை. அப்போ அந்த சத்தியம் இல்லை என்று சொல்லும் பொழுது அவர்களை வழிநடத்த தேவனுடைய வார்த்தை இல்லை. அல்லேலூயா. அவர்களை வழிநடத்த தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு இல்லை. அப்போ பாருங்க, அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. அது எந்த வசனம்? எதுலமா? 3:18. நான் 4:18 தெரியாம சொல்லிட்டேன். பாருங்க, அதுக்கு தான் சொல்றாரு, எழுதி இருக்கிறது. போதும். பாருங்க, அவருடைய வாழ்க்கையில சத்தியம் இல்லை, கெட்ட சிந்தை உள்ளவர்களா இருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் வழி நடத்த யாரும் இல்லை. அவருடைய வாழ்க்கை தாறுமாறா இருக்கிறது, கோணலும் மாறுபாடுமா இருக்கிறது, சிந்தனைகள் சீரா இல்லை, கெட்ட சிந்தை உள்ளவர்களா இருக்கிறார்கள், சிந்தனையிலே சீரழிவு இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு செய்தியை கேள்விப்படுகிறான். ராகாப் என்கிற வேசி ஒரு செய்தியை கேள்விப்படுகிறார். அந்த செய்தினா தேவனுடைய பலத்த செய்கைகள் அவளை கேள்விப்படுகிறார். பலத்த செய்கைகளை கேள்விப்பட்டு உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் உங்களுடைய தேவனே தேவனானவர் என்று பலத்த செய்கைகள், தேவனுடைய பலத்த செய்கைகளை கேள்விப்பட்டு ஆண்டவர் என்று அவள் திரும்புகிறாள். ஒண்ணு. இந்த பாவியான ஸ்திரீ நீங்க பார்க்கும் பொழுது மன்னிப்பு, அவர் காண்பிக்கிற மன்னிப்பு, இங்க பலத்த செய்கைகள் இல்லை, அவருடைய மன்னிப்பு, அவருடைய தயால குணம், அவருடைய இரக்கத்தை பார்த்து என்ன பண்றா? மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வேறுபாடு இருக்குது. ஒரு மனுஷன் மனம் திரும்புவதற்கு, ஒரு மனுஷிக்கு மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பக்கம் பலத்த செய்கைகள் தேவைப்படுது, ஒரு பக்கம் மன்னிப்பினுடைய ஆழம், அவர் எப்பேற்பட்ட ஒரு அன்புடையவர் என்பதை அவள் புரிந்து கொண்டு அவள் மனம் திரும்புகிறார். ஆனால் அந்த சத்தியம் இல்லாதவர்களும் கெட்ட சிந்தை உள்ளவர்களும் தாறுமாறான மனம் உள்ளவர்களும் கோணலும் மாறுபாடுமான சில சந்ததிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணா கூட, போதிச்சா கூட அங்கே எவ்வளவு பெரிய குழப்பம் இருக்கிறது என்பதை நீங்க பார்க்கலாம். அதுக்கு உதாரணமா யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அங்கு இயேசு கிறிஸ்து சமாரியாவுக்கு போகிறார். அல்லேலூயா. அவர் எங்க போகிறாரு? சமாரியாவுக்கு போக வேண்டியதாக, சமாரியா நாட்டின் வழியாய் அவர் போக வேண்டியதாக இருக்கிறது. இது அது வேதம் சொல்லுகிறது, யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞான ஸ்நானம் கொடுக்கவில்லை, அவர்கள் சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியது இருந்தபடியால், அல்லேலூயா. அப்போ அந்த வழியா போகும் பொழுது ஒரு கிணற்றண்டையிலே தண்ணீர் முள்ள வந்த ஒரு சமாரிய ஸ்திரியை அவர் பார்க்கிறாரு. பார்த்துட்டு அவகிட்ட கேட்கிறாரு, தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவளுக்கு பார்த்தவொடனே தெரியுது இவர் யூதன், நாம சமாரிய ஸ்திரீன்னு அவளுக்கு தெரியுது. ரெண்டு பேருக்கும் வேறுபாடு இருக்கிறதுன்னு தெரியுது. சமாரிய ஸ்திரீனா யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதருக்கும் புறஜாதிகளுக்கும் பிறந்தவங்க தான் சமாரியர்கள், ஒரு கலப்பான ஒரு இனம் அவங்க. அவளுக்கு தெரியுது, நீர் யூதனா இருக்க சமாரிய ஸ்திரியாக என்னிடத்தில் தாகத்துக்கு தா நீ எப்படி கேட்கலான்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, உங்ககிட்ட கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்தார், நீ அவர்கிட்ட கேட்டிருப்பா என்று அவர் சொல்றார். ரெண்டு பேரும் அங்க சம்பாஷிக்கிறாங்க. ஆண்டவர்
ஒரு நோக்கத்தோடு தான் சமாரியாவை தெரிந்தெடுத்து போகிறார். யூதர்கள் சமாரியா வெளியே போக மாட்டாங்க, சுற்றி போவாங்க. ஏன்னா அந்த தேசத்தை தீட்டுள்ள தேசம்னு சொல்லிட்டு அந்த தேசத்தை அவங்க அந்த அந்த ஊர் வழியாக போக மாட்டாங்க. சிலர் நாம் கூட நினச்சிருப்போம், நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுவோம், அந்த தெரு வழியாக போனால் ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அந்த தெரு ரோடு நல்லா இல்லைன்ட்டு நம்ம சுற்றி போவோம். ஆனால் யூதர்கள் சமாரியா வழியாக போகவே மாட்டாங்க, சுற்றி போவாங்களாம். எப்படி அவங்க அதை தீட்டா பார்க்குறாங்க பாருங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு அன்பினாலே, அவர் மிகுந்த அன்பு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பின் நிமித்தமாக அவர் சமாரியாவில் போய் இந்த பெண்ணை சந்திக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு அந்த பெண்ணை போய் அங்கே சந்திக்கிறார். சந்தித்துட்டு அந்த பெண்ணுகிட்ட பேசி கொடுக்கிறார். எனக்கு தாகத்துக்கு தா சொல்றாரு, நீர் யூதனா இருக்க, சமாரியா ஸ்திரியாகிய என்னிடத்தில் நீர் எப்படி தாகத்துக்கு தா என்று கேட்கலாம் அப்படின்னு சம்பாஷிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, உன்னிடத்துல கேட்கிறவரு இன்னார் என்று அறிந்தால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுத்திருப்பார். இந்த தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கிற தண்ணீரை கொடுக்கிறவர்களுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அந்த ஸ்திரீ கேட்கிறா. அப்போ அவளுக்கு என்னன்னா, அவ நல்ல நடுப்பகல்ல வர்றா, யார் இல்லாத நேரத்துல வர்றா. ஏன்னா அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு தாறுமாறு இருக்குது, அவளுடைய சிந்தனையிலே ஒரு சீரழிவு இருக்கிறது, வாழ்க்கையில ஒரு தாறுமாறு இருக்கிறதுனால அவ யார் இல்லாத நேரத்துல தான் அவ தண்ணி எடுக்க வருகிறார். அப்போ அவ கேட்கிறா. அந்த ஸ்திரீ 15வது வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். அப்போ அவர் உடனே சொல்றாரு, ஏசு அவளை நோக்கி, நீ போய் உனக்கு உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா. அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான், எப்படி எனில் உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவர் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அவளுக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு, இவரு ஒரு பெரிய தீர்க்க தரிசனமா என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியத்தை சொல்லுகிறாரு. அப்போ உடனே என்ன பண்றா பாருங்க. உடனே அவ என்ன சொல்லியிருக்கணும் அந்த இடத்துல, தன்னுடைய வாழ்க்கையிலே முன்பின் அறியாத ஒருவர் சந்தித்து என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பாவத்தை சுட்டி காட்டுகிறார், என்னுடைய வாழ்க்கையினுடைய அலங்கோலத்தை சுட்டி காட்டுகிறாரே, அவர் யாரா இருக்க வேண்டும் என்று. ஆண்டவரே, நீர் யார்? என்ன கேட்கணும்? ஆண்டவரே, நீர் யார்? பவுல் கேட்கிறார்ல, ஆண்டவரே நீர் யார்? சந்திக்கிறார். பெரிய ஒரு ஒளி பிரகாசம் பவுலை சந்திக்குது தமஸ்குக்கு போற வழியில. அப்படி சந்திக்கும் பொழுது ஆண்டவர் பேசுறாரு. என்ன கேட்கிறாரு? அவர் கேட்கிற பதில், ஆண்டவரே நீர் யார்? கேட்கிறாருல, பவுல் கேட்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்ப இவ கேட்டிருக்கணும், என்ன கேட்டிருக்கணும்? ஆண்டவரே நீர் யார்? என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அலங்கோலத்தை, தாறுமாற சிந்தனை சீரழிவ புட்டு புட்டு வைக்கிறீரே. இது அப்படி சொன்னா புரியும் நினைக்கிறேன். புட்டு புட்டு வைக்கிறீரே, நீர் யார் என்று அவ கேட்டிருக்கணும். அவ சொல்றா, உடனே சொல்றா, நீர் தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். பாருங்க வார்த்தை எப்படி வருது. கேட்க வேண்டியவ அவர் யாருன்னு சொல்றாளாம். ரொம்ப அறிவு என்ன. அது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை பெறற்றா. என்ன பெறற்றா பாருங்க. பிரிவினை பேசுறா. என்ன பிரிவினை பேசுறா? நீங்கள் எருசலேமிலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்கள், நாங்கள் இந்த மலையிலே தொழுது கொள்ளுகிறோம். அல்லேலூயா. இந்த மலையிலே நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். நீர் என்ன சொல்றீரு?
அங்க வந்து தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். அப்போ தொழுது கொள்ளுகிறவளாக இருக்கிறாள் இவன். அல்லேலூயா. என்ன இவன் என்னவா இருக்கிறா? தொழுது கொள்ளுகிறவள். கடவுளை வணங்குகிறவர்கள், கடவுளை நம்புறவாய்வா. ஏதோ ஒரு கடவுளை அவர் தொழுது கொள்ளுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அதுதான் 20வது வசனத்துல, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்று இருக்கிறீர்களே என்றால், அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அவர் சொல்றாரு, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. ஏன்னா அது இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிப்பு வருகிறது என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் என்ன சொல்றா? ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். அறியாதது, அதாவது தேவனுடைய வல்லமை மகத்துவத்தை குறித்து நிறைய பேருக்கு நீங்க தெரியல. நிறைய பேர் என்ன பண்றாங்க, நான் கடவுளை தான் தொழுது கொள்ளுகிறேன். எல்லாரும் சொல்றாங்க எனக்கும் கடவுள் இருக்கு, நாங்களும் கடவுளை தான் தொழுது கொள்ளுகிறோம். யாரும் தொழுது கொள்ளுகிறோம்? கடவுளை தான் நாங்களும் தொழுது கொள்ளுகிறோம். ஆனா அவருடைய வாழ்க்கையில அவங்க கடவுளை தொழுது கொள்ளுகிறார்கள், பக்தியா இருக்கிறார்கள், பல பல சிரமங்களை தங்களுடைய சரீரத்திலே செய்து கொள்ளுகிறார்கள். எல்லாமே அவங்க கடவுளை தொழுது கொள்ளுகிறார். ஆனா அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை சொல்றேன் நான். கிறிஸ்தவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம உயிரோடு இருக்கிற கடவுளை தொழுது கொள்கிற பயம் கிடையாது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு பக்தன் சொல்லுகிறான். மரித்தேன், இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தர் யாரு? மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிற கண்கள். அவருடைய 7 கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிற கண்கள். சமுத்திரத்தினுடைய ஆழங்களிலே உலாவுகிற தேவன் அவர். நம்முடைய தேவன் யாரு? சமுத்திரத்தினுடைய ஆழங்களிலே உலாவுகிற தேவன் அவர். வேதம் சொல்லுகிறது, காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் அவர். தண்ணீர்களை கைப்பிடியால் அளந்து, வானங்களை ஜான் அளவாக பிரமாணித்து, பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்து, மலைகளை தராசாலும் பர்வதங்களை துலாக்காலும் நிறுத்துகிறவர் அவர். சிங்காசனத்தில் வீழ்ச்சி இருக்கிறவர். அக்னிமயமான சிங்காசனம், அதனுடைய சக்கரங்கள் எரிகிற நெருப்பாய் இருக்கிறது. அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடைய தேவன் இயேசு கிறிஸ்துவாக புறாவை போன்ற கண்களை உடையவராய் இந்த பூமியில வந்தார். அப்பேற்பட்ட மகிமையின் தேவனை, மாட்சிமையும் மகத்துவமும் மேன்மையும் உண்மையும் நீதியும் நியாயமும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்படி ஆராதிக்கிறவர்கள் கூட தெய்வ பயம் இல்லாமல் இருக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை செலுத்துகிறது இல்லை. அதனால்தான் சங்கீதா யோசுவா சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரையே சேவிப்போம். வேற எதுவும் இல்லை. அதனுடைய அர்த்தம் என்ன? அங்க வேற யாருக்கு இடம் இல்லை. கர்த்தரையே ஒருவர் தான், அவரையே, அவர் மாத்திரமே. என் முழங்கால்கள் அவருக்கு முன்பாக முடங்கும், என் நாவுகள் அவரை மாத்திரமே கர்த்தர் என்று அறிக்கையிடும். அப்படிப்பட்ட தேவன் அவர். அல்லேலூயா. ஒரு பக்கம் மகிமையினுடைய பிரகாசம், அவர் மகிமையின் பிரகாசமும் தன்மையினுடைய சர்வமாய் இருக்கிறார். எல்லாம் அவருக்கென்றும் அவரை கொண்டும் உருவாக்கப்பட்டது. சிங்காசனங்களானாலும் துரைத்தலங்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் அவரை கொண்டு அவருக்கென்று உருவாக்கப்பட்டது. தேவத்துவத்தினுடைய பரிபூரணங்கள்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் வாசமாயிருக்கிறது. அப்பேற்பட்ட மகிமையின் தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் அவர். அல்லேலூயா. அப்ப அந்த கண்களுக்கு அது பயம் இல்லை. நம்முடைய தேவன் எவ்வளவு மகிமையின் தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு அது இல்லை. ஏன்னா அவர் ஆராதிக்கிறவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும்? அல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். வாழ்க்கையில் அது ஆராதனை என்ன? உன்னுடைய ஆராதனை என்ன? சபையில வந்து ஆராதனை பண்ணிட்டு போறது மாத்திரமல்ல, உன் வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையா இருக்க வேண்டும். தேவனுக்கு
பிரியமான ஆராதனையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம பெர்க்மன் செய்ய பாடுறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. ஏன் அவருக்கு பிரியமானதை செய்யும்? சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினாலே நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். ஹல்லேலூயா. சத்துரு உங்க மேல ஜெயம் எடுக்க கூடாதுன்னு விசுவாசிக்கிறீங்களா? வாழ்க்கையில தோற்று போகாம இருக்க வேண்டும் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆசைப்படுறீங்கல்ல? எல்லா கண்களுக்கு முன்பாக மேன்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நல்ல நாட்களை நீங்க வாழ வேண்டும் என்று நல்ல நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? நல்ல நாட்கள் வேணாம் என்று சொல்லுகிற மனுஷன் யார் என்று சங்கீதம் கேட்கிறதில்ல? கேட்குதா இல்லையா? சீரும் சிறப்புமா வாழணும், மானத்தோட வாழணும், கௌரவமா வாழணும், செழிப்பா வாழணும், ஆசீர்வாதமா வாழணும், என் சந்ததி இப்படி இருக்கணும் ஆசைப்படுறீங்கல்ல? நல்ல நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? நல்ல நாட்களை வேண்டாம் என்று சொல்லுகிற மனிதன் யார்? ஆனா அப்பேற்பட்ட வாழ்க்கை வேணும்னா அத சுலபமா தருகிற ஒரு தெய்வம் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. சுலபமா ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், கெட்ட சிந்தை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. படிச்சோம்ல, என்ன படிச்சோம்? கெட்ட சிந்தை உள்ளவர்களும் 6:5 1 தீமோத்தேயு 6:5 என்ன படிச்சோம்? கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களாகவும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ விடுதலையாக வேண்டியது இருக்கு. அப்ப கட்டப்பட்டு இருக்கிறோம், ஏதோ ஒன்றுனால பாவத்தினால கட்டப்பட்டு இருக்கிறோம். பாவத்தினால கட்டப்பட்டு இருக்கிறதுனாலதான் கெட்ட சிந்தை உள்ளவர்களா இருக்கிறோம். கவனிங்க, இங்க கெட்ட சிந்தை உள்ளவர்களா இருக்கிறோம். சிந்தனை சீரழிவு இருக்குது, மனம் தாறுமாறா போது, கோக்குமாக்கா சிந்திக்குது, தெய்வ பயம் இல்லை வாழ்க்கையில. சபையில வரும்போது கர்த்தாவேன்றோம், சபையை விட்டு வெளியே போனதை கடவுளை மறந்துறோம், உலகத்தோடு ஐக்கியமாய் கொள்கிறோம். இந்த பெண் என்ன பண்றார்? நான் தொழுது கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறார். கடவுளை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆனா அவ அப்படி தொழுது கொள்ளுகிறவருடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வ பயம் இல்லை, ஒரு வாழ்க்கையிலே ஒரு திருப்தி இல்லை. அல்லேலூயா. ஏதோ ஒரு இருளினுடைய அதிகாரத்திற்கு அவ அடிமைப்பட்டவளா, கட்டப்பட்டவளா அவ தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறா. அதனாலதான் சொல்றாரு, இது இப்பொழுது உனக்கு 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், உனக்கு இப்போது இருக்கிறவன் உனக்கு புருஷனும் இல்லை. அல்லேலூயா. அப்போ அது மாத்திரமல்ல, ஏன் அவர் என்ன கேட்கிறாரு, என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா 19ஆம் வசனத்தில், அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றா? நீங்க அங்க தொழுது கொள்ளணுன்றீங்க, நாங்க இங்க தொழுது கொள்ளணுன்றீங்க. அது என்ன நடக்குது அந்த இடத்துலன்னா, அவர் சொல்லிட்டாரு. நாம கூட பேச்சை மாத்துவோம் இல்ல, பேச்சு நமக்கு பிடிக்க, நம்ம தொட்ட உடனே என்ன பண்றோம்? நம்ம பேச்சு என்ன பண்ணுவோம்? டக்குன்னு என்ன பண்ணுவோம்? பேச்சை மாத்துவோம். அதுதான் இங்க நடக்குது. என்ன நடக்குது இங்க? ஆராதனைக்கு போயிட்டான், கடவுளை தொழுது கொள்ளுகிறதுக்கு போயிட்டான். ஏன்னா பாவம் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறது, பாவம் தன்னை ஒளித்துக் கொள்ளுது. ஆண்டவர் சுட்டி காட்டிட்டாரு, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதுதான் எரிகோவினுடைய வாழ்க்கை. எரிகோவினுடைய வாழ்க்கை தாறுமாறாக இருந்த வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, தேவனுடைய நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பும் அல்ல. தேவனுடைய உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை.
உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறாதீர்கள்ன்றாரு. மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்றாரு. இங்க வெறும் மாம்ச சிந்தை தான் இருக்குது. என்ன சிந்தை இருக்குது? இவர் சுட்டி காட்டுறார், ஆண்டவர் சுட்டி காட்டுறாரு, உனக்கு இருப்பவன் இப்பொழுது புருஷன் அல்ல. உடனே சொல்லிட்டா, நீர் தீர்க்க தரிசின்னு சொல்லிட்டு தொழுது கொள்ள, உன் கடவுளை அங்க தொழுது கொள்ளுன்றீங்க, நாங்க இங்க தொழுது கொள்றோமே. பேச்சை மாத்திரா, தன்னை மறைத்துக் கொள்கிறாள், தன்னை ஒழித்துக் கொள்கிறாள். ஆண்டவர் பாவத்தை சுட்டி காட்டுறாரு, நேரா வந்து சுட்டி காட்டுறாரு. ஒரு இடத்துல காமிச்சேன், பலத்த செய்கைகளை கொண்டு ராகாபை மனமாற வைக்கிறார். பாவியான ஸ்திரீ தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அவருடைய அன்பின் ஆழத்தை உணர்ந்து மனம் திரும்புகிறார். இங்க ஆண்டவர் நேரா சுட்டி காட்டுறார், உன்னுடைய பாவம் என்னன்னு சுட்டி காட்டுகிறார். இவர் தன்னை ஒழித்து கொண்டு பேச்சை மாத்துகிறார். என்ன மாத்துகிறார்? நீங்கள் இந்த மலையிலே தொழுது கொள்கிற நாங்க அந்த மலையில தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே. இதுதான் பாவம், தன்னை ஒழித்துக் கொள்கிறது, தன்னை மறைத்துக் கொள்கிறது. அல்லேலூயா. அதான் கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் உணர்த்தப்பட வேண்டும். உணர்வில்லாத இருதயமாய் இருக்கிறது. தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இங்க வந்து அவ கண்டுபிடிச்சிருக்கணும், இப்படி யாரும் சொன்னதில்லையே, உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கிறேன். ஏற்கனவே சகேயுவும் இயேசுவும் சந்திச்சது கிடையாது. சகேயு ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறான். 2 பேரும் கிட்ட வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, சகேயுவே கீழே இறங்கி வா. அல்லேலூயா. அவனுக்கு புரிஞ்சிடுச்சு இவர் ஆண்டவர் என்று புரிந்து விட்டது. இங்க இவருக்கு ஆண்டவர் என்று அறிவு என்னன்னா, இவளுக்குள்ள தன்னுடைய வாழ்க்கை குறித்து எந்த விதமான தன்னுடைய வாழ்க்கை முறை குறித்து எந்த விதமான கவலையும் கிடையாது. தெய்வ பயம் இல்லை. இவன் பிடிக்கலையா அடுத்த ஆளு, இவன் பிடிக்கலையா அடுத்த ஆளு, இவன் பிடிக்கலையா அடுத்த ஆளு. திருப்தி பண்ண முடியல. இவன் கேட்ட அன்பு செலுத்தல, அவன் கேட்ட அவன் சம்பாதிச்சு போடல, அவன் கேட்ட என்கிட்ட என்ன பாதுகாக்கல. இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காரணங்களை சொல்லி என்ன பண்றா, அவ தன்னுடைய வாழ்க்கையில இருந்து 5 புருஷர்களை என்ன பண்ணிட்டா, அவ தள்ளி விட்டுட்டா. ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய மகத்துவமான வல்லமை அவளுக்கு தெரியுது. அவர் யூதன்னு தெரியுது, தான் சமாரியன்னு தெரியுது. யூதர்களுக்கு தேவன் எவ்வளவு பெரிய பலத்த அற்புதங்களை செய்திருக்கிறார் தெரியுது, கடவுள் எவ்வளவு பெரியவர் என்று தெரியுது. ஆனா அவைகள் எல்லாவற்றையும் மறந்து போகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவர்களுடைய சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த பல காரியங்களை மறந்து போகிறதா இருக்கிறது. மறந்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை நடத்தி வந்த பல காரியங்களை நான் மறந்து போகிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருது, இன்னைக்கு குடும்பத்துல ஒரு போராட்டம் வருது, இன்னைக்கு வியாபாரத்துல ஒரு போராட்டம் வருது. ஏதோ ஒரு நம்ம தாங்க முடியாத போராட்டம் வரும் பொழுது நாம துக்கப்படுகிறோம். அதை தாங்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, புலம்புறோம், தவிக்கிறோம். ஆனா அந்த நேரத்துல அமர்ந்திருந்து அதுக்கு முன்னாடி நம்ம கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நம்ம தியானித்து பார்க்கும் பொழுது, நம்ம நடத்தி வந்த அந்த பாதைகளை நடத்தி வரும் பொழுது, அதை நம்ம கவனிக்கும் பொழுது, அது தியானிக்கும் பொழுது, அன்னைக்கு நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இதுக்கு நான் என்னுடைய புத்தி காரணமா, என்னுடைய ஆற்றல் காரணமா? இல்ல, கர்த்தர் காரணம். அல்லேலூயா. கர்த்தர் காரணம். அப்போ அதை தியானிக்கணும். அதை தியானிக்கும் பொழுதுதான் சங்கீதம் 103 கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத. அல்லேலூயா. அவர் என்ன நடத்திட்டு வந்தது என்ன? அவர் தான் என்ன நடத்திட்டு வந்திருக்கிறார். அவருடைய செய்கைகளை மறந்து போனார்கள் ஜனங்கள். அப்படியே எழுதிருக்கு. 106:13 எடுங்க. சங்கீதம் 106:13 எடுங்க. சங்கீதம் 106:13. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்திலே இச்சையுள்ளவர்களாகி
அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அல்லேலூயா. நான் கிறிஸ்தவர்களை பத்தி பேசுறேன், பிரஜாதிகள் பத்தி நம்ம பேச வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. ஆனா கடவுளை கும்பிடுவாங்க. அவங்க வாழ்க்கை என்ன பண்ணுவாங்க? அவங்க இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் நிறுத்தி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. யார் நிறுத்தி கொண்டிருக்கிறேன்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது சாதாரணமா நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை சொல்லியிருக்கிறாரு. சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் நிறுத்தி கொண்டிருக்கிறேன். பாவம் செய்ய முடியுமா? அப்படி நிறுத்தியிருந்தா, அவ்வளோ பெரிய தேவனுக்கு முன்பாக அவரை நிறுத்தியிருந்தா பாவம் செய்ய முடியுமா? கண்டதை பேச முடியுமா? கலகம் பண்ண முடியுமா? பிரிவினை பண்ண முடியுமா? அவதூறு பரப்ப முடியுமா? பொல்லாங்கு செய்ய முடியுமா? பயம். அப்படி கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற கண்கள். ஒரு இடத்துல சொல்றாரு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற கண்கள். அப்பேற்பட்ட கண்களுடையவர். அப்போ ஆனா அந்த துன்மார்க்கருக்கு தெய்வ பயம் இல்லை. தன் இருதயத்தில் கடவுள் ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி மதியேடன் சொல்லி கொண்டிருக்கிறானா, அது அவங்க வாழ்க்கை பிரதிபலிக்குதுங்க. அவங்க வாழ்க்கை எதை பிரதிபலிக்குது? பாவ வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை, துன்மார்க்கமான வாழ்க்கை, கேடுகட்ட வாழ்க்கை எதை பிரதிபலிக்குதுங்க? கடவுள் இல்லை. என் வாழ்க்கைக்கு யார் கடவுளே? நான் தான் ராஜா. அல்லேலூயா. என் வாழ்க்கைக்கு யார் ராஜா? நானே ராஜா, நானே மந்திரி. மனம் போன போக்கில் வாழ்றது. ஏன்னா கடவுள் இல்லை. அதுதான் அவங்க என்ன பண்றாங்க தங்களுடைய வாழ்க்கை. ஆனா கடவுளை கும்பிடுறாங்க. கடவுளை கும்பிடுறவங்க வாழ்க்கையை பாருங்க. கடவுள் பயம் இருக்கா அவங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? அப்ப பார்க்கணும். அப்ப நமக்கு என்ன இருக்குது? கடவுள் கர்த்தர் மேல என்ன இருக்குது? பயம் இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்ததை தொழுது கொள்ளுகிறோம். அறியாததை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு அவங்க வாழ்க்கைக்கு யார் ராஜா? அவங்க தான் ராஜா. நம்ம வாழ்க்கைக்கு யார் ராஜா? இயேசு மகாராஜா, நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. அவரால் இன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே பூமியிலே மனுஷருக்குள்ள வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அதனாலதான் சொல்றான், நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். 1 தீமோத்தேயு 1:12 எடுங்க. அதில் போட்டிருக்காரு பாருங்க, பவுல் போட்டிருக்காரு பாருங்க. என்ன போட்டிருக்காரு பாருங்க. இல்ல, ஒரு நிமிஷம் இருமா. 2:12 எடுமா. 1 தீமோத்தேயு இல்லம்மா. 2:12மா. 2:12. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். இது நிமித்தம் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. அப்போ நம்ம விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஆனா ஏன் அவளுடைய இப்படி வாழ்க்கை தாறுமாறா இருக்குது? அது மாத்திரமல்ல, ஏன் அவளுடைய வாழ்க்கை தன்னை மறைத்துக் கொள்ளுகிறவளாய் அவள் இருக்கிறாள். ஹல்லேலூயா. அவள் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறவராய் அவர் இருக்கிறார். அப்போ அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை அறிந்தும். ரோமர் 1:19-21 எடுங்க. ரோமர் 1:19-21.
தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையிலே வீணரானார்கள். அல்லேலூயா. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்களுடைய சிந்தனையிலே வீணரானார்கள். தங்களுடைய சிந்தனையே வீணரானார்கள்னா, அவருடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை, கர்த்தருக்கு இடம் இல்லை. தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய வாழ்க்கை பாதையிலே நான் எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் வகுத்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி வகுத்து கொடுத்திருக்கிறார்? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்போ அவர் சொல்றாரு இல்லையா? என்ன சொல்றாரு? இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் இருவராயிராமல் ஒருவராயிருப்பார்கள், ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இது ஆண்டவர் நியமித்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை விட்டுட்டு கெட்ட சிந்தை உள்ளவரும் சத்தியம் இல்லாதவர்களுமாய் தன்னுடைய வாழ்க்கையை மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பெண்ணுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லை, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள். ஒன்னு என்ன சொல்லியிருக்கேன்? ஆண்டவரே, நீர் யார் ஆண்டவரே? என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட தாறுமாறும் கெட்ட சிந்தையும் ஒரு புசிப்பும் குடிப்புமான வாழ்க்கை, ஒரு மாம்ச சிந்தையான வாழ்க்கை இருக்குது. இந்த தாறுமாறான வாழ்க்கைக்கு என்ன வேண்டும் என்று கேட்காதபடி நீங்கள் அங்கே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்கள், நாங்கள் இங்கே தொழுது கொண்டு இருக்கிறோம் என்று அவள் என்ன பண்றா? டைவர்ட் பண்றா, மாத்தி பேசுறா, பிரிவினையை பேசுகிறா. ஏன்னா தன்னை ஒழித்துக் கொள்ளுகிறாள், தன்னை மறைத்துக் கொள்ளுகிறாள். தன்னுடைய வாழ்க்கை அலங்கோலத்தை, அசிங்கத்தை என்ன பண்றா? மூடி அவள் மறைக்கிறவளாய் அவள் இருக்கிறா. ஆனா தேவன் அதை அப்ப கூட என்ன பண்றாரு? அவர் அன்பாதான் சொல்றாரு. அந்த இடத்துல கூட அவர் என்ன பண்றாரு? அன்புதான் அவர் பண்றாரு. அவர் சொல்றாரு 24வது வசனம், 23, 24, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் பிதாவானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவன் நேரா அவளுடைய வாழ்க்கையை அவளுக்கு என்ன பண்றாரு? எடுத்து காண்பிக்கிறார். ஆனா அவ பூரணமான முழு இருதயத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ளாதபடி மாய்மானம் செய்கிறவளாய் அவள் இருக்கிறார். அப்போ அதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பெண்ணை போலதான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களிலே இந்த பெண்ணை போலதான் இருக்கிறோம். எப்படியா நீங்க சொல்லலாம்? அவ 5 புருஷர்கள் இருந்தார்கள். நான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழலையே. நமக்குள்ளேயும் இப்படிப்பட்ட 5 புருஷர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிறவன் நமக்கு புருஷன் அல்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஏன்னா பாவம் என்று சொல்லும் பொழுது நான் வேசித்தனம் பண்ணலையே, நான் விபச்சாரம் பண்ணலையே, அது மாத்திரம் பாவம் அல்ல. பாவம், நிறைய பாவம் நம்ம அறியாதபடி அது பாவம் என்று அறியாதபடியே நம்ம இடத்துல பாவம் இருக்கிறது. பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, பிலிப்பியர்ல சொல்றாரு பாருங்க, அதை எண்ணி பாருங்க, 6 வரும். பிலிப்பியர் 3:6 எடுங்க. பிலிப்பியர் 3:3 அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து படிங்க பாருங்க. ஏனெனில் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தில் நான் அதிகமாக எப்படி செய்யலாம்? நான் 8ஆம் நாளில் விருது சேதம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான் பென்யமீன்
கோத்திரத்தான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படியே பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். மாம்ச சிந்தை இல்லையா? அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில இருந்தது ஒரு மாம்ச சிந்தை. அங்கு தேவனுக்கு இடம் இல்லை, தெய்வ பயம் இல்லை. என்ன சொல்ற அவங்க வாழ்க்கை? கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று சொன்னேன். துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. இங்க பவுல் சொல்லுகிறாரு, நான் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். யூதர்கள் என்ன சொல்றாங்களா? தங்களுடைய சரீரத்தில் இருக்கிற நுனித்தோலை கட் பண்ணி எடுத்துருவாங்க 8வது நாள்ல. அது என்னன்னா, தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை. தேவன் எங்களுக்கு ஒரு உடன்படிக்கை கொடுத்திருக்கிறாரு. மாம்சத்தின் நுனித்தோலை வெட்டி எடுத்துட்டா, விருத்த சேதனம் பண்ணிட்டா நாங்கள் தேவனை உடையவர்கள் என்று அவங்க சிந்தனையில் இருந்தாங்க. எப்படி பைபிள் கையில் இருக்குதுன்னா நான் கிறிஸ்தவன், எப்படி பைபிளை இங்கே வச்சுக்கிட்டா நான் கிறிஸ்தவன் நிறைய பேர் நினைக்கிறோம். இந்த வார்த்தைகள் இருதயத்தில் இருக்கணும். அல்லேலூயா. இருதயத்தில் இருந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அவர் சொல்றாரு, நான் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருந்தால் நான் நம்பிக்கை வைக்கலாம், யூதர்களை மாதிரி நானும் நம்பிக்கை வைக்கலாம். நான் மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்கல. அவர் சொல்றாரு பாருங்க, என்னன்னு சொல்றாரு பாருங்க. நான் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். ஏன்னா அவர் என்ன பண்றாரு, கரெக்டா எல்லாத்தையும் கடைபிடிக்கிறாரு. பரிசேனிலும் பரிசேன்னா 2 தடவை WMA கரைச்சி குடிச்சவர். எல்லாம் தெரியும், ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துறது வரைக்கும் எல்லாம் தெரியும். அவர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, எல்லாமே தெரியும் அவருக்கு. ஆனா அவருடைய வாழ்க்கையில கடவுள் பயம் இல்லாம இருந்தது. அதைத்தான் சொல்ல வர, நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி 5 புருஷர், 5 காரியம் என்கிட்ட இருக்கின்றார். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாண சட்டத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஏன்னா சகோதரன் என்று எண்ணப்பட்ட ஒருவன் வேற தெய்வத்தை வணங்கலான்னு கூப்பிட்டா அவனை கொல்லுன்னு எழுதியிருக்குது, பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. அதைத்தான் நான் செஞ்சேன்றாரு. நியாய பிரமாண சட்டத்தின்படி நான் செஞ்ச கொலை கரெக்ட் அப்படின்றாரு. ஆனா இதெல்லாம் எனக்கு லாபமா இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஏன்னா என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இது என்னையாது? நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், இஸ்ரவேல் வம்சத்தான். என்னுடைய குலம் என்ன, என்னுடைய கோத்திரம் என்ன, என்னுடைய வம்சம் என்ன, என்னுடைய ஊர் என்ன, என்னுடைய பேர் என்ன, என் தாத்தா யாரு, எங்க பாட்டி யாரு, எங்க அப்பா யாரு, எங்க அம்மா யாரு, இவைகளெல்லாம் என் ஊர் என் பெருமை தெரியுமா? இதெல்லாம் என்ன இருக்குது? நம்முடைய இருதயத்துல இருக்குது. இவைகளெல்லாம் என்னதுங்க? அப்பனா ஏசு இருக்கிறாரா? இது இருக்குதா? ஏசு இருக்கிறாரா? இது இருக்குதா? சுலபமா ஒரு காரியம் சொன்னா அது புரியும். ஒரு சகோதரிக்கு இன்னொரு சகோதரிக்கு சண்டை வந்துருச்சு. நீ என்ன தேவையே இல்லை, எனக்கு என் குடும்பம் போதும், எனக்கு 4 பிள்ளைங்க, அவங்களுக்கு 4 கணவன் மனைவி, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, 16, நாங்கள் ஒரு 2 18, நீ எனக்கு தேவையில்லை. யாரு? கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. இதை என்ன பண்றாங்க? மேன்மை பாராட்டுறாங்க. எனக்கு என் ஜனம் போதும் சொல்றமா இல்லையா? எனக்கு எத்தனை ஜனம் இருக்குது மனசுல வருதா இல்லையா? கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவனை வைக்க வேண்டிய இடத்துல தேவனை வைக்காதபடி, அதான் சொல்றாரு. இதைத்தான் சொல்றாரு, நானே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், நான் பரிசேயன், நான் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான். இதெல்லாம் எங்க இருக்குது? ஏதோ விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தால் அதுதான் பாவமா? தேவனுடைய பார்வையில்
தேவனுடைய பார்வையில் இது பாவமா? இதுதான் பாவமா? இதுதான் பாவம் நினைச்சிட்டு இருக்கிறோம். திருடுறது, கொள்ளடிக்கிறது, விபச்சாரம் பண்றது, வேச்சித்தனம் பண்றது, இதுதான் பாவமா? தேவனுடைய பார்வையிலே இது ஒரு பெரிய பாவம். அல்லேலூயா. நான் யாரு தெரியுமா? எல்லாம் வந்திருக்குதா இல்லையா உங்க இருதயத்தில்? இவைகளெல்லாம் புருஷர்கள். அல்லேலூயா. என்னையா இவரு இப்படி சொல்லுவார் நான் நினைக்கலையே. இதெல்லாம் பாவம் இல்லையே, எனக்கு எவ்வளோ ஜனக்கூட்டம் இருக்குது, நான் யாருன்னு தெரியுமா நினச்சிட்டு இருந்தேனே. அப்படி சொன்ன அந்த குடும்பத்தில் பிள்ளைங்க ஒருத்தர் ஏற்றுக்கல. தாய் தகப்பன ஒன்றுக்கு 80, ஒன்றுக்கு 77. அல்லேலூயா. என்ன சொன்னாங்க? எனக்கு என் பிள்ளைங்க போதும், என் குடும்பம் போதும். இன்னைக்கு 80 இருக்குது ஒன்று, 77 இருக்குது ஒன்று. இந்த ரெண்டுத்துக்கு யாரும் சோறு போடுறதுக்கு ஆள் இல்லை. இதுங்களே சோறாக்கி தின்னுட்டு இருக்குதுங்க, பாடுகள் இருக்குதுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் என்ன இருக்குது? அப்போ இதெல்லாம் என்ன மனுஷனிடத்தில் இருக்கிற பெருமை? என்னவோ அந்த பெண்ணை பார்த்துட்டு உனக்கு 5 புருஷர்கள் இருந்தாலும் நான் யோகியா இல்லை, இவைகளும் புருஷர்கள் தான். அல்லேலூயா. இயேசு அதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறைகளுக்கு நான் இரக்கம் பாராட்டுவேன். அல்லேலூயா. எப்படி அன்பு கூறுவது? எப்படி அன்பு கூறுவது? நீ போதும், இயேசு போதும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போதும், சர்வ வல்லவர் ஒருவர் போதும். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்து தேவனை அறியாதபடி நித்திய நரகாக்கினைக்கு பாத்திரவானாயிருந்த என்னை தேடி வந்து தன்னுடைய சொந்த ரத்தத்தாலே என்னை கழுவி என்னை சுத்தமாக்கி எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்று சொல்லி தன்னுடைய மகிமையினுடைய சன்னிதானத்தில் நிலைநிறுத்தி அவரோடு பேசும்படி கையளவு மேகமாகிய ஜபத்தை கொண்டு பெருமழையை, ஆசீர்வாதமான பெருமழையினுடைய வாழ்க்கையை கொண்டு வந்திருக்கிறார். அது இயேசு கிறிஸ்து போதும். அல்லேலூயா. அவரை நீங்க இப்படி வச்சீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க உங்க கூட. அல்லேலூயா. அவரை நீங்க மெய்யாகவே சொல்றேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றேன் மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்றேன். அந்த வார்த்தை எடுத்து நான் சொல்றேன். அவரை நீங்க முன் வச்சீங்கன்னா, அவரை மணவாளனா நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க மணவாட்டியா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அவர் மாத்திரமே உங்களுக்கு தேவனாக இருந்தா உங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டா. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற மற்ற காரியங்களை மேன்மை பாராட்டாதீங்க. மனுஷருக்குள்ளே மேன்மையா எண்ணப்படுவது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமுமானார். அல்லேலூயா. இவ்வளவு நாள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல, 5 புருஷர்கள் இருந்தார். அவ பாவி, அவ பாவி, அவ பாவி. நாம யாருங்க? இதெல்லாம் உங்க இருதயத்தில் இருந்திருக்குதா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. இருந்திருக்கா இல்லையா? யாரா இருந்தாலும் சொல்றேன், வாலிப பெண்களா இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் சொல்றேன், கர்த்தரை முதலாவது வைங்க. அல்லேலூயா. கர்த்தரை முதலாவது வைங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவரை முன்னாடி வைக்கும் பொழுது அவர் வந்து பேசுகிறார். பேசும் தெய்வம் பேசுகிறார். நான் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கும்போது சொன்னார் இல்லையா, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது சொல்ல சொன்னார். சொல்ல 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 விடுதலை. ஏன்னா உலகம் தரக்கூடாத எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களின் சிந்தைகளில் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். என் மகளுக்கு திருமணமாக கவலைப்பட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னாரு, அந்த வார்த்தை யாராலும் கொடுக்க முடியாத வார்த்தைங்க, மனுஷனிடத்திலிருந்து வர முடியாத வார்த்தைங்க. அவர் சொன்னார், என் மகிமைக்கு குறைவா நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்ட்டார். அல்லேலூயா. இந்த வார்த்தை யாருங்க சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கொஞ்சம் மனுஷிகமா இல்ல, கொஞ்சம் வேதத்திலிருந்து யோசனை பண்ணி பாருங்க. உள்ளத்திலிருந்து வார்த்தை அப்படியே பேசுறார். அதான் உள்ள இருக்கிற அவர் பெரியவராய் இருக்கிறார். உனக்குள்ள இருக்க வாசம் பண்ண விரும்புகிறார். உன்னை ஆற்றி தேற்ற விரும்புகிறார். உன்னை அரவணைக்க விரும்புகிறார். உன்னை சத்தியத்தில் வழிநடத்த விரும்புகிறார் அவர். அல்லேலூயா. சத்தியத்தில் உன்னை வழிநடத்த விரும்புகிறார். அதான் சத்தியம். என்ன சத்தியம்? அவருடைய வார்த்தை சத்தியம். அவருடைய வார்த்தை சமலமும் சத்தியம். அதை நேசிக்கிறவர்களுக்கு இடரல் இராது, மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. அவரோடு கூட இருந்தா
அவர் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கன்னு தெரியல, சொல்லப்பட்டிருக்கு. நீ அவரோடு இருந்தார், அவர் உன்னோடு இருப்பார். அதனால தான் சொல்றாரு பவுல், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இவளுக்கு தன்னை தாழ்த்த மனசு இல்லை. இன்னைக்கு சொன்னார்ல நம்ம ஆகாய் ஊழியக்காரர் என்ன சொன்னாரு? சங்கீதம் 51:7-8 சொன்னார்ல, பரிசுத்த ஆவியின் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும் நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும். அல்லேலூயா. பாவம் உள்ள இருக்கும் பொழுது, மாம்ச சிந்தை உள்ள இருக்கும் பொழுது, உலக சிந்தை உள்ள இருக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் உள்ள போகாது. இந்த வார்த்தைகள் எங்க போகாது? உள்ள போகாது. அதனால்தான் சொல்றாரு பவுல் கடைசியில, இதெல்லாம் ஜீவன் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேல் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குற நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இதெல்லாம் தன்னுடைய ஜீவனாய் பார்த்தார். தன்னிடத்தில் இருக்கிறத மாம்ச சிந்தையை ஜீவனாய் பார்த்தார். மாம்ச சிந்தை மரணம் என்று தெரிஞ்சு போச்சு. ஆனால் தான் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்றார். அல்லேலூயா. கிறிஸ்துவ அவர் ஜீவனா பார்த்தாரு. கிறிஸ்துவ ஜீவனா பார்த்தா எரிகோவின் வாழ்க்கை மாறி போகும். அல்லேலூயா. எரிகோவுடைய வாழ்க்கை அலங்கோலமான வாழ்க்கை, கெட்ட சிந்தை உள்ள வாழ்க்கை, சத்தியம் இல்லாத வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, அது தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை. எப்படி அந்த பெண் அந்த பலத்த செய்திகளை கேள்விப்பட்டு மனம் திரும்பினாலோ, எப்படி அந்த பாவியான ஸ்திரீ மன்னிப்ப, அந்த தாராளமான ஆழமான ஆழமான அன்பை பார்த்து தன்னை மனம் திரும்பினாலோ, ஆனா இந்த உபதேசத்தை கேட்டு என் இருதயத்துல நான் பெருசா நினைக்கிறதெல்லாம் நான் கீழே வச்சுட்டு என் ஆண்டவரை என் இருதயத்துல நான் வைக்க போறேன்னு வைக்கிறீங்களோ, ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ? யோவான் 1:12 எடுங்க, முடிச்சிடலாம். யோவான் 1:12. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அவ போய் சொல்றா, ஊர்ல போய் சொல்றா, அவர் கிறிஸ்து தானோ? அவளால டிஃபைன் பண்ண முடியலன்னா ஆணித்தரமா சொல்ல முடியல. இவர் கிறிஸ்துன்னு சொல்ல முடியல. இவர் கிறிஸ்து தானோ? வந்து பாருங்கள். ஊர்க்கார் வந்து சொல்லிட்டாங்க, பார்த்துட்டு அவர் பேச்சை கேட்டு சொல்லிட்டாங்க, ஓ வார்த்தையின்படி இல்லை போ சொன்னாங்களா இல்லையா? முழு இருதயத்தோடு நாம் உணர்த்தப்படும் பொழுது, உணர்த்தப்பட்டு கீழ்ப்படிந்து பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கொடுக்கும் பொழுது அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசம் அவர் மேல நம்பிக்கை வைக்கும், தன்னை ஒப்புவிக்கும், அவர்கிட்ட தன்னுடைய வாழ்க்கைய அவர்கிட்ட கொடுக்கும். கிறிஸ்து கிட்ட கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கைய ஆசீர்வாதமாய் அவர் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. கிறிஸ்து கிட்ட ஒப்படைங்க, உங்க பிள்ளைங்களை ஒப்படைங்க. நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்களை ஒப்படைங்க. தேவன் அறியாதப்போ நான் சொன்னேன், 2 பொம்பளை பிள்ளைங்களை கொடுத்துருக்கிறீங்களே ஆண்டவரே, அந்த பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு எனக்கு கொடுங்க ஆண்டவரே. தேவன் அறியாதப்போ பண்ண ஜெபம், கையளவு ஜெபம், ஆசீர்வாதமான மழை. அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. உங்க மாம்ச சிந்தனைகளை கீழே இறக்கி போடுங்க. அது ஒரு வகையில் விபச்சாரம் தான், அவைகள் ஒரு வகையில் வேசித்தனம் தான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.